Hi friends, இந்த வீடியோல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி பண்றதா பார்க்க போறோம் फ्रेंड्स. இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சாட் ரெசிபீஸோட கிங் அப்படினு சொல்லப்படுறாங்க. இந்த சுவையான பானிபூரி ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க फ्रेंड्स போய் பார்க்கலாம். பானிபூரி பண்றதுக்கு முதல்ல நம்ம இந்த பூரியை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ போல ரவை எடுத்துர்க்கேன். வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க फ्रेंड्स. எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு 2-4 டேபிள் ஸ்பூன் வரையும் மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒர்க் ஏரியாவுக்கு மாட்டிக்கிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா பிணைங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியை மூடிட்டு நம்ம இதை அரை மணி நேரம் கழித்து நம்ம பூரி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த டைமில் இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான பானி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டியாச்சு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழ சாரும் புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஜீரக தண்ணி, ஜீரகத்தூள் அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா, அப்புறம் பானிபூரி மசாலா இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க வெறும் ஜீரகத்தூள், புளி கரைசல், எலுமிச்சை தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொளிச்சு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சாச்சு. இப்போ நம்ம பூரிக்கு நம்ம அந்த இது பண்ணிக்கலாம். அதோட ஷேப்புக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. பூரி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஒர்க் ஏரியாவில் நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் எடுத்துக்கலாம். எடுத்து இதை நல்லா முடிஞ்சளவு பரோட்டாக்கு நம்ம விரிக்கிற மாதிரி நல்லா விரிச்சு விட்ருங்க. பட் மினிமம் ஒரு 2 mm திக்காது இருக்கணும். ரொம்ப மெல்லிசம் விரிச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முடிஞ்சளவு நல்லா விரிச்சாச்சு. இப்போ உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தோட மூடி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப பெருசு எடுத்துக்காதீங்க. அப்படி அந்த மூடி எடுத்துகிட்டு அந்த மாவை நல்லா விரிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அத்தனை ஃபுல் மாவையும் நீங்கள் விரிக்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பெரிய ஏரியா வேணும். இப்போ நான் சின்னதாக பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் இந்த மூடி இப்படி வச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இந்த ஓரத்துலேருந்து எடுத்திங்கன்னா இந்த பூரி மட்டும் தனியாக விட்டுட்டு சென்டராக இருக்க இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கும் ஒரு பூரி ஒன்று. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவுக்கும் இந்த மாதிரி பூரியோட ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அயர்ன் ஃப்ரை பேனில் நம்ம நல்லா எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோன்னே பபிள்ஸ் வரணும், அந்தளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. நம்மளோட முதல் பொரியை போட்டுடலாம். பொரியை போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி அமுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பூரி நல்லா அப்படி பல்ஜாகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா பொரியும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி அமுத்தி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் எடுக்காதீங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். கடைசியாக ஒரு 10 செகண்ட்ஸ் போல் அப்படி பண்ணதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லா பல்ஜ் ஆகும். திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா சூடு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. நல்லா நீங்கள் மேலே அமுத்தி போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஓடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும். நீங்கள் இங்கே பார்க்க நல்லா ஓடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னு சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா
அது வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது வந்து பூரி மாதிரி ஆகிடும். நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம் இல்லையோ, சாஃப்டாக இருக்கும் இல்லையோ, அந்த பூரி மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சிங்கன்னா தொப்பு தொப்புன்னு சவுண்டு வரக்கூடாது, டக் டக்குன்னு இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பானிபூரி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பானிபூரியோட சென்டரில் வந்து உருளைக்கிழங்கு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பானி, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான பானிபூரி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பானியும் நல்லா ஊற்றியாச்சு. அதனால் வந்து நம்ம வீட்டிலையே பண்ணியிருக்கிறனால இது ரொம்ப ஹெல்த்தியே கூட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கும் போது அவங்க எதில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நம்ம இதை வீட்டிலையே பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஓமப்பொடி, அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானிபூரி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.